ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வால்மீகி ஜெயந்தி இன்னைக்கு. வால்மீகியோட இயற்பெயர் ரத்னாசாகர். அவர் ஒரு தடவை காட்டுல நடந்து போச்சு, தொலைஞ்சு போயிடுறார். ஒரு வேடுவர் கப்பல் வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்குறார். இவரும் வளர்றார், பெரிய சிறந்த வேட்டைக்காரனாவும் ஆயிடுறார். கல்யாணம் ஆகுது, ஃபேமிலி பெருசா போயிடுது. அவருக்கு வந்து பணம் தேவைப்படுறது. அதனால ராபரி, வழிக்கொள்ளையில ஈடுபடுறார். ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாரதர் அவர் அட்டாக் பண்றார். நாரதர் இவரை வந்து கட்டிப்படும்போது ஸ்ரீமன் நாராயணன் மேல பாடுறார். அப்போ நாரதருக்கு அந்த பாட்டுனால இந்த ரத்னாகர் கிட்ட ஒரு சேஞ்ச் வருது, அவரால் உணர முடிஞ்சது. அப்போ ரத்னாகர் சொல்றாரு, அவர் நீ வந்து போய் உன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லு, இந்த பாவமான செயல் பண்றதுனால நிறைய எனக்கு வந்து பாவங்கள் வருது, அந்த பாவங்களை நீங்களா யாரானா ஏத்துக்கிறீங்களான்னு கேளு அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு. இவன் போய் எல்லாட்டையும் கேட்கறான், இந்த பாவத்தை ஏத்துப்பீங்க. யாருமே ஏத்துக்க மாட்டேன்ட்டா. இப்ப திரும்பி வர வந்து நாரதர்கிட்டையும் சொல்றார். இப்ப நாரதர் வந்து அவருக்கு வந்து ராம நாமத்தை சொல்லி நீ இதை மெடிடேட் பண்ணிடு அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இவருமே மெடிடேட் பண்ணி ஆழ்ந்த தியானத்துல போயிடுறாரு. அப்போ கொஞ்ச நாள்ல அவருக்கு அவர் மேல ஒரு எறும்பு புத்தே ஃபார்ம் ஆயிருக்கிறதே தெரியல. இப்ப திரும்பி நாரதர் வர்றார். வந்து பார்த்தானாக்கா எறும்பு புத்துக்குள்ள அவர் இருக்கிறது இவர் கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் இவருக்கு வந்து வால்மீகின்ற பேரே வந்தது. பின்னாடி கங்கை ஆசிரமத்துல இருக்கிறவர், அதாவது கங்கை கரையில ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அங்க இருக்கார். நாரதர் திருப்பியும் அவருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். வந்து அவர்கிட்ட ஸ்ரீராமரோட சரித்திரத்தை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் பிரம்மாவும் தோன்றி, அதாவது பெருமாளோட வாக்கு பிரம்மா மூலம் அவருக்கு வருது. அதாவது ராமாயணத்தை எழுத சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவர் ராமாயணத்தை எழுதுறார்.